அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பேசியிருப்பது ஜெபத்தை பற்றி. ஜெபத்தில் நாம் என்ன கேட்கிறோம், எப்படி ஜெபம் செய்கிறோம், நம்மளுடைய சிந்தனை இப்படி இருக்கிறது, அதை பற்றி. பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் 32வது அதிகாரத்தில் 23-33 வரைக்கும் ஒரு அற்புதமான கதை இருக்கு. அதாவது யாக்கோப் பற்றி கதை. யாக்கோப் வந்து இரவு முழுவதும் ஒருவரோடு போராடினார், சண்டை போட்டார். விடியத்துக்குள்ளார அந்த நபர் என்னை விட்டு நான் போறேன்னு சொன்னார். நீ போறதுக்கு முன்ன உன்னோட பேர் என்ன சொல்லு, என்ன எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டார். ஆனா அவர் கொடுக்கல, போயிட்டார். இது வந்து ஜெபத்தின் போராட்டம் அதுக்கு ஒரு உதாரணம். விவிலிய அறிஞர்கள் சொல்வார்கள், யார் கூட சண்டை போட்டார்னா கடவுளோட சண்டை போட்டார். கடவுளோட அவரை விடாமல் சண்டை போட்டு கடைசியில அந்த நபர் போயிட்டார். ஆகவே யாக்கோப் கேட்டார், உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டார். இயேசுவும் ஜெபத்தில் போராடினார். கெத்செமனி தோட்டத்தில் தம்முடைய மரணத்தை எண்ணி இயேசு போராடினார், ஜெபத்தில் போராடினார். தந்தையிடம் கேட்டார், இந்த துன்ப கிண்ணத்தை என்னை விட்டு அகல செய்யும் தந்தையே அப்படின்னு. ஆனால் கடைசியில இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். கேட்டாரு. அப்புறம் அதை உணர்ந்து தம்மையே கையளித்து விட்டார் தந்தையிடம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் நிறைய கேட்கலாம் கடவுள்கிட்ட. இப்போ கூட ஜெபமாலை மாதம் நிறைய வேண்டுதல்லாம் இருக்கு, நிறைய கேட்போம். நம்ம கேட்கும் போது இது வேணும் அது வேணும்னு, அதுல ஒன்றும் குற்றம் இல்லை, ஓகே தான். அது இருந்த போதிலும் இயேசுவை பாருங்கள். இயேசு கேட்டார், துன்பக்கினும் என்னை விட்டு அகலட்டும் என்று. கடைசியில் இயேசு தந்தையிடம் தம்மை சமர்ப்பித்தார். இதான் ஜெபம். நம்முடைய வாழ்விலும் நாம் கேட்கலாம். இருந்த போதிலும் கடவுள் தம்மிடம் அர்ப்பணிக்க நம்மை அழைக்கிறார். இயேசு அர்ப்பணித்தார். அர்ப்பணித்த பிறகு, துன்பக்கிணத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, சிலுவையில் மரணத்தை அடைந்த பிறகு அவருக்கு உயிர்ப்பு வந்தது. அந்த உயிர்ப்பின் மகிமையை அடைந்தார், புது வாழ்வு. அதே மாதிரி கடவுள் என்ன சொல்கிறார், நாம் கேட்கலாம், அது குற்றமில்ல. இருந்த போதும் சில சமயங்களில் நாம் நம் வாழ்வில் வரும் துன்பங்கள் இவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு அதில் பயணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த துன்பம் மகிழ்ச்சியாக மாறும் ஒரு நாள். இதான் நம்முடைய நம்பிக்கை. ஆகவே நாம் நம்முடைய வாழ்வில் இறைவன் கொடுக்கும் துன்பம், வாழ்வில் வரும் துன்பம், இவைகளை ஏற்று நம்பிக்கையோடு பயணம் செய்வோம். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாராக.